பாரம்பரியமிக்க டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளின் பக்கம் பார்வையாளர்களை ஈர்க்க வேண்டும். அரங்கங்களை நிரப்ப வேண்டும். தொலைக்காட்சி பார்வையாளர்களை பெருக்க வேண்டும். 2000வது ஆண்டின் இறுதி வாக்கில் இதற்கான முன்னெடுப்பை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தொடங்கியது. பழிச் என ஒரு திட்டம். பகலிரவு ஆட்டமாகவும் டெஸ்ட் போட்டிகளை நடத்த முடிவு செய்யப்பட்டது. என்றாலும் ஆஸ்திரேலியாவை தவிர பிற நாடுகளில் இந்த திட்டம் பெரிய அளவில் வெற்றி காணவில்லை. பகலிரவு ஆட்டங்களுக்கான திட்டங்கள் பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்யப்பட்டன. கோபுர ஒளி வெளிச்சத்தில் சிவப்பு நிற பந்தை வீரர்கள் எதிர்கொள்வது கடினம் என தெரிய வந்தது. ஒருநாள் போட்டிகளைப் போலவே வண்ண உடை வெண்பந்தை பயன்படுத்தலாமா என ஆலோசிக்கப்பட்டது. மஞ்சள் ஆரஞ்சு நிற பந்துகளை பயன்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு கிளம்பாமல் இருக்கவில்லை. பாரம்பரிய கிரிக்கெட் ஆதரவாளர்களின் எதிர்ப்பால் இந்த திட்டத்தை சுலபமாக செயல்படுத்த இயலவில்லை. முடிவில் இளஞ்சிவப்பு நிற பந்தை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டது. ஆடவர் கிரிக்கெட்டை மையப்படுத்திய இந்த திட்டங்கள் முன்வைக்கப்பட்டாலும் பிங்க் பந்து கிரிக்கெட்டை தொடங்கியது மகளிர் அணிகள்தான். ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அல்ல. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான போட்டியில் இளஞ்சிவப்பு நிற பந்து பயன்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கரிபியன் நாடுகளில் நடைபெற்ற உள்நாட்டு டெஸ்ட் தொடர்களிலும் இளஞ்சிவப்பு நிற பந்து பயன்படுத்தப்பட்டது. 2015ஆம் ஆண்டுதான் முதன்முறையாக பகலிரவு டெஸ்ட் போட்டி நடத்தப்பட்டது. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள்தான் முதல் பகலிரவு டெஸ்ட் போட்டியில் விளையாடின. 2019ஆம் ஆண்டு இந்திய அணி முதல் பகலிரவு ஆட்டத்தில் விளையாடியது. பங்களாதேஷ் அணியுடனான அந்த போட்டி கொல்கத்தாவில் நடைபெற்றது. டெஸ்ட் போட்டிகளில் சிவப்பு பந்து, ஒருநாள் போட்டிகளில் வெள்ளை பந்து. சரி, பகலிரவு டெஸ்ட் போட்டிகளில் இளஞ்சிவப்பு பந்தை பயன்படுத்தலாம் என சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் முடிவுக்கு வந்த கதைக்கு மீண்டும் வருவோம். வெள்ளை நிற உடையுடன் அந்தி சாயும் நேரம் வரை இயற்கை வெளிச்சத்தில் விளையாடிவிட்டு பின் கோபுர ஒளி வெளிச்சத்தில் விளையாடும் போது இளஞ்சிவப்பு பந்து அவர்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது. மறுபுறம் சிவப்பு நிற பந்துகளில் அதிகளவு வேகச் சுழற்சி இருக்கிறது. இது பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. சரி, பகலிரவு டெஸ்ட் போட்டிகளில் பார்வையாளர்களின் எண்ணிக்கை கூடியிருக்கிறதா? அலுவலகம் முடிந்து வீடு திரும்பாமல் மைதானம் நோக்கி பலர் படையெடுக்கின்றனர். பாரம்பரிய கிரிக்கெட்டை நோக்கி பார்வையாளர்களை ஈர்க்கும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் முயற்சி ஓரளவு வெற்றி கண்டிருக்கிறது.